இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த லைன் அப்படியே நம்ம இமேஜினேஷன் பண்ணணும். ஆனா மூவிஸ்ல வந்து இதை அப்படியே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அது ஆர்வம் ஊட்டுறதா இருக்கு ஜென்ரலாவே. ஆனா புக் வந்து அந்த அளவுக்கு ஏன் ஆர்வம் ஊட்டுறதா இல்லை அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் ஆக்டிவா வேலை வாங்குது நம்மள. சரிங்களா? அதை படிச்சுட்டு எப்படா இமேஜின் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம புக்ஸ்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வளரும். அதனாலதான் அந்த புத்தகங்களை நீங்க நேரடியா படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். அப்ப அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் போதுதான் நமக்கான அந்த ஒரு பேரார்வம் அப்படின்றது நமக்குள்ள வரும். ஸோ அப்போ அந்த ஆர்வமே நம்மள அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கும். ஓகேவா? இதுல வந்து எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத விட ஓகேங்களா எஃபிஷியண்டா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலா ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு 6 to 10 ஹவர்ஸ் அப்படின்றது படிக்கிறது மஸ்ட். ஓகே, சில பேர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்க இன்னொரு பியூட்டி வந்து என்ன அப்படின்னா சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் எது வேணுமாலும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதோட உலகம் வந்து வேற மாதிரி சொல்லணும். ஆனா ரியாலிட்டி வந்து என்னன்னா ஒரு 6 to 10 ஹவர்ஸ் அப்படின்றது நீங்க படிக்கிறீங்க, நல்லா எஃபிஷியண்டா படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியும். அது வந்து உங்களோட வில் பவர்ல தான் இருக்கு. சரிங்களா? ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா, ஒருவேளை அவ்வளவுதான் டைம் கிடைக்குன்னா ஓகே ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா இது சிலபஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கிறதுனால நான் டெய்லி இவ்வளவு தூரம் நான் படிக்க சொல்றேன். ஒருவேளை சிலபஸ் கம்மியா இருக்கு, நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்துக்கிறீங்க, நான் வந்து இப்ப உடனே எழுத போறது இல்லை, நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் யூபிஎஸ்சி நான் எழுத போறேன் அப்படின்ற பட்சத்துல தாராளமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கான டெய்லியான கன்சிஸ்டன்டா படிக்கணும். 2 ஹவர்ஸ் அப்படின்றது மினிமலா படிக்கணும். யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா உங்களால கிளியர் ஆஃப் பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நார்மலா இதுலயே நிறைய கேட்டகரி இருக்காங்க. இப்ப இந்த கேள்வி கேட்டவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லா மண்டே டு ஃப்ரைடே வந்து இது பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. சரியா? வீக்கெண்டு மட்டும் லீவா இருக்கு. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல எப்ப வேலை இருக்குன்னு தெரியாது, வேலை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன், மற்ற நேரம் இல்லாட்டி கம்மன் இருப்பேன். இந்த மாதிரி ஜாப் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து வேற. ஓகேவா? இதே இது இல்ல இல்ல நான் ஐ எம் டெடிகேட்டட் அண்ட் கமிட்டட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான ஆன்சர் வந்து வேற. ஸோ ஆவரேஜா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு வாரத்துல சரிங்களா 7 நாள் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. சரியா? இதுல நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல மொத்தமா எவ்வளவுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்க. மொத்த ஹவர்ஸ் வந்து எவ்வளவு கிடைக்குது. சரியா? அதாவது ஒர்க் பண்ணது போக மீதி எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத பாருங்க. சரிங்களா? அந்த இதுல இருந்து நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு அலாட் பண்ணீங்க, அவ்வளவுதான். சரி, அதான் சொல்லுவேன். பட் கமிட்டடா இருக்கக்கூடிய டெடிகேட்டடா இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு 6 to 10 மணி நேரம் அப்படின்றது தாராளமா பண்ணலாம். ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல அவுட் ஆஃப் 24 ஹவர்ஸ்ல 8 மணி நேரம் தூங்கிடுறோம். சரியா? மீதி ஒரு 6 மணி நேரம்ன்றது நம்முடைய பர்சனல் திங்ஸ்க்காக போயிட்டாலுமே மீதி இருக்கிற டைம் அப்படின்றது நீங்க டெடிகேட்டடா இதுல பண்ணலாம். படிக்கிறது இது பண்ணிக்கலாம். இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அப்போ 3ல லிட்டரலா சொல்ல போனோம்னா 3ல ஒரு பகுதி அப்படின்றது தூங்குறதுக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு பகுதி அப்படின்றது குளிக்கிறதுக்கு, பல் விளக்குறதுக்கு, இந்த மாதிரியான பர்சனல் ஹைஜீன், சரி, எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மீதி இருக்கிற அந்த 8 மணி நேரத்தினாச்சும் நீங்க என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ 7th கொஸ்டின் பார்த்தோமா? நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு கேன் ஐ மேக் மை டே எஃபிஷியன்ட்? ஓகே, நம்மளுடைய டே எஃபிஷியண்டா எப்படி வச்சுக்கிறது? ஓகேவா? ஒரு ஒரு பயனுள்ள வகையில, சரிங்களா, பயனுள்ள வகையில நம்ம எப்படி வச்சுக்கிறது? ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த டே அப்படின்றது உங்க டே பிரேக்கிங் சொல்லுவாங்க. டே அப்படின்றது பிரேக் ஆகும். ஈவன் மார்னிங் வந்து என்ன சொல்லலாம், இந்த டே பிரேக்ஸ் பை 6 o'clock அப்படின்ற மாதிரி சொன்னா 6 மணிக்கு விடியுதுன்னு அர்த்தம். விடியல். ஓகேவா? ரைட். சரி, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா அல்லது கேண்டிடேட்டா இருக்கீங்க அல்லது ஃபுல் டைம் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நவம்பர் ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில முடிஞ்ச வரைக்கும் ஓகே ஒரு 5 to 6:30 அந்த டைம்குள்ள எழுந்திரிச்சுக்கலாம். ஓகேவா? இதுல ஏன்னா இங்க பாருங்க, ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நிறைய டைப் இருக்கு. வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்றவங்க, வீட்ல இருந்து கிளாஸுக்கு வந்துட்டு போறவங்க, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்க, ரூம்ல தங்கி இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்திருக்காங்க. நான் ஒரு பொதுப்படையா நான் சொல்றேன், நீங்க எங்க தங்கி இருந்தாலும் சரி, ஒரு
5 to 6:30 அப்படின்றதுக்குள்ள நீங்க எந்திரிச்சிடணும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 அன் அவர் எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு ஈடுபடுத்திடணும். காலையில பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப